நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026-27 ஆண்டுக்கான துலா லக்னம் ராசியினருக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். 10ல் குருவும் வந்தால் பதவிதான் மாறும் என்பார். அத்தகு நிலையில் கூட அனுகூலம் கிடைப்பதற்கும் சொத்துக்கள் சேர்வதற்கும் சுகமெல்லாம் கூடுவதற்கும் தக்கதோர் குருவை நீங்கள் தரிசித்தால் வளர்ச்சி கிட்டும். இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தான ராசியிலிருந்து தொழில் கர்ம ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் பெயர்ச்சியாவது அவ்வளவு சிறப்பல்ல என்றாலும் குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான தன் உச்சஸ்தானத்தில் பெயர்ச்சியாகி உச்சபலம் பெறுகிறது என்பதால் உச்சம் பெற்ற குரு 5ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக 6ஆம் இடமான வெற்றி சத்ருஸ்தானங்களையும் பார்ப்பதால் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவராய் இருந்தால் நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டு தடை தாமதமாகும். சில நேரங்களில் மன உளைச்சல் ஏற்படும். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது பழமொழி. உங்க ஜனனகால சுயஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்தி உங்களுக்கு சாதகமா இருந்தா நல்ல பலன் ஏற்படும். அம்மாவுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்க அம்மா பேர்ல ஏதாவது வீடு வாசல் நிலபுலன் சொத்து பணம் நகை இருந்தா அதெல்லாம் இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அம்மாவோட சப்போர்ட் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்க குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். புது வரவா குட்டிஸ் எல்லாம் பிறக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா காணப்படுவீங்க. புதுசா தொழில் தொடங்க போறீங்க. பணங்காசை பார்த்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு தொழில முதலீடு போடுங்க. கவனமா இருங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பீங்க. உங்க செல்வாக்கு அதிகரிக்கும். உங்க சொல்வாக்கு பலிக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும். இப்ப நீங்க பேசினா பணம் வரும். பேசிய பணம் சம்பாதிக்க போறீங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீடு வண்டி வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. வீடு வாங்குவீங்க. ஏற்கனவே இடம் வாங்கியிருந்தா அந்த இடத்துல வீடு கட்டுவீங்க. பழைய வீடு ரிப்பேர் பழுதா இருந்தா அதையெல்லாம் சரி செஞ்சு புது வீடு போல பளபளப்பா மாத்துவீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் நல்ல லாபம் வரும். தொழில முன்னேற்றம் ஏற்படும். நல்ல பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். உங்களோட புகழ் அந்தஸ்து பல விதத்தில் உயரும். நீங்க ஏற்கனவே வாங்கின பழைய கடனை எல்லாம் படிப்படியா கட்டி முடிப்பீங்க. குடும்பத்தில் ஒற்றுமையா கலகலப்பா சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. துலாம் ராசியில் திருமண வயதில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் அமைப்பாற்றலை ஏற்படுத்தி தருவார் குரு பகவான். உங்கள் ஆரோக்கியத்தில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். உங்க தாயாரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தாய் மாமன் தாய் உறவுகள் மூலம் உறவினர்களால் உதவிகளும் நன்மைகளும் ஏற்படும். அவங்களோட அன்பும் ஆதரவு கிடைக்கும். வேலைக்கு போக முடியாம சொந்தமா தொழிலும் செய்ய முடியாம என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியாம தடுமாற்றத்தோட திக்கு தெரியாம இருப்பவங்களுக்கு, வேலைக்கு போயும் வருமானம் பத்தாம திண்டாடுறவங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் புதிய பதவிகளும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் உங்களுக்கு திருப்தியா இருக்காது. ஒரு பக்கம் செலவு வந்துட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் வரவும் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு யாராவது எதிரின்னு இருந்தா இப்ப அவங்க தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க, நண்பன் ஆயிடுவாங்க. அது இல்லாம புதுசா நண்பர்கள் எல்லாம் சேருவாங்க. அவங்களால நல்லது நடக்கும். அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. மாணவர்கள் நிறைய முயற்சி எடுத்து கவனத்தோட படிச்சாதான் மனசுல நல்லா பதியும். தேர்வு எழுதும் போது சிரமம் இல்லாம பரீட்சை எழுதி நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குரு பகவான் அருளாசியுடன் அனைத்தும் நன்றாக நடக்கும். குரு பலன் உங்கள் ராசி லக்னத்திற்கு கோச்சாரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கும் ஜனனகால சுயஜாதகமும் அதற்கேற்ற விதத்தில் தசா புத்திகளும் நடக்க வேண்டும். வங்கியில் பணம் இருந்தும் அதனை எடுத்து அனுபவிக்கும் விதத்தில் உடல் நலம் இல்லாவிட்டால் பலன் கிடைக்காது அல்லவா? ஒரு காரியத்தை செயல்படுத்த கோச்சாரமும் ஜனனகால சுய ஜாதகமும் இரண்டும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.